எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை மட்டும் பார்ப்போம். எப்பவுமே இந்த சிசரோட போயிடுவோம் மாடிக்கு. இந்த சங்குப்பூ செடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சி வீட்டில் கொடுத்து அமிச்சாங்க. கம்மியாக தான் இது பூக்கும், எப்பயாவது தான் பூக்கும். ஆனால் பாருங்கள், ஒயிட் கலர் சங்குப்பூ இருக்குங்க, அதுதாங்க நிறையா பூக்கும் இதை விட. இது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறது. அந்த மாதிரி நானும் ரெடி பண்ணி வச்சு இப்போ நல்லா செடி வளருது. இந்த செடி பாருங்கள், இது எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க. சங்குப்பூ இல்லாமலே இருக்காதுன்னா சாமிக்கு இந்த பூவை கட்டி சாமிக்கு நான் வச்சுருவேன். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா நான் புதுசாக கொடி கட்டி விட்டேன். இதில் ரொம்ப நல்லாவே வளருதுங்க. அதெல்லாம் விட எனக்கு துணி காயப்பட கூட அந்த கொடியில் இடம் விட மாட்டேங்குது, அவ்வளோ படருது. அப்புறம் இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 5 பூவாவது வந்துடுது. இந்த பூச்சிலாம் இருந்தது, இப்போ போயிட்டு நல்லா வளருது. இந்த பாருங்கள், இன்னொரு சங்குப்பூ. நான் சொன்னல, சங்குப்பூ தான் நிறையா இருக்குது வீட்டில். நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் பூ, டெய்லி இருக்கும். டெய்லி சாமிக்கு இந்த பூ தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பாவக்காய் போட்டிருந்தேங்க. அது இப்போ தான் வளர ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே பாவக்காய் வந்துருச்சு. குட்டி பாவக்காய் இருக்குது. இப்போ நிறைய பூ எடுத்துருக்கு. என் பூனைக்கிட்ட இருந்தாங்க அதை காப்பாற்றணுமே நான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி இது லாக்டவுன்லேருந்தே இருக்குங்க. இது நிறைய பூ பூக்குது. கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அப்புறமா திரும்ப பூ பூக்குது. ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 முழ பூ எடுத்துருவேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ பூ பூக்குதுங்க இந்த மல்லியில். இது ஜாதி மல்லி. அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க வண்டியில் வந்ததுன்ட்டு. 1-2 மொட்டு தான் எடுத்துகிட்ருக்கு. என் பூனை தொல்லை தாங்கவே இல்லை. அந்த கொடியை கூட உடச்சி விட்டுறாங்க, வளரவே விட மாட்டுறாங்க. இன்னும் நோண்டி விட்டுறாங்க, அந்த பேரல் கூட இறங்கி அந்த மண்ணை நோண்டி விட்டுறாங்க. பூவே இப்போ தான் 1-2 தான் எடுக்குது மொட்டு கூட. ஒரு ஆசைக்கு வாங்கி வச்சது. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினதுங்க, பேர் தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கலரு. என்ன அந்த காம்பு தான் மெலிசாக இருந்தது. இதுவும் பாருங்கள், ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ். அதுவும் நான் இன்ஸ்டாவில் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ட்ரஸ்டபுள் பேஜ் தாங்க. செடி நல்லா தான் வந்தது. இப்போ செடி நிறையாவும் மொட்டு இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக பூக்குதுங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்னையோட அறுவடை. நான் கொஞ்சம் கத்திரிக்காவும் எடுத்தேன், ஆனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எல்லாருக்கும் பாய். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க.